பில் கேட்ஸ் வாழ்க்கை வரலாறு. இந்த நிமிடம் தொடங்கி ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு 2600 அமெரிக்க டாலரை தரப்போகிறது ஒரு தேவதை என்று வைத்துக் கொள்வோம். ஓய்வில்லாமல் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தேவதை உங்களுக்கு 2600 அமெரிக்க டாலரை தருகிறது. அதுவும் ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு ஆண்டுக்கு அல்ல, 20 ஆண்டுகளுக்கு. அப்போது உங்களிடம் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்? கொடுக்கும் தேவதைக்கே தெரியாமல் போனாலும் ஆச்சரியமில்லை. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நிமிடத்திற்கு 260 அமெரிக்க டாலர் என்ற விகிதத்தில் 21 ஆண்டுகள் எவ்வளவு நிதி சேருமோ அவ்வளவு நிதிக்கும் இப்போதே சொந்தக்காரராக இருக்கும் ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கத்தான். ஆம், உலகின் ஆகப் பெரிய பணக்காரர் என்ற பெருமையை தொடர்ந்து 11 ஆண்டுகளாக பெற்று வந்த அவர்தான் கணினி உலகம் என்ற வானத்தை வசப்படுத்திய பில் கேட்ஸ். கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். 1955 ஆண்டு அக்டோபர் 28ஆம் நாள் அமெரிக்காவில் சியட்டோ நகரில் பிறந்தார். வில்லியம் ஹென்றி கேட்ஸ். அவருக்கு 2 சகோதரிகள். தந்தை வழக்கறிஞர், தாயார் பள்ளி ஆசிரியை. ஆரம்பத்தில் மிகவும் கூச்ச சுபாவம் உடைய பில் கேட்ஸ் தனிமையை அதிகம் விரும்புவார். எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் ஈடுபட்டிருப்பார். சக வயது மாணவர்கள் விரைவு கார்களையும் திரைப்படங்களையும் பற்றி எண்ணிக்கொண்டிருக்க, பில் கேட்ஸ் மட்டும் எண்களை பற்றியும் அவற்றின் மந்திரம் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருப்பார். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு சிறு வயதிலேயே துளிர்விடத் துவங்கியது. இரவு உணவுக்குப் பின் குடும்பமாக சேர்ந்து ஃப்ரிட்ஜ் என்ற விளையாட்டை ஆடுவார்கள். எனவே ஒவ்வொரு இரவும் வெற்றி பெறுவதை பற்றிய நினைப்பார் பில் கேட்ஸ். அவருக்கு 13 வயதான போது அவரது நண்பரான பால் எலனுடன் சேர்ந்து ஃப்ரிட்ஜ் என்ற விளையாட்டை ஆடுவார்கள். எனவே ஒவ்வொரு இரவும் வெற்றி பெறுவதை பற்றிய நினைப்பார். ரிஸ்க் என்ற கணினி விளையாட்டையும் உருவாக்கினார். தன் நண்பருடன் சேர்ந்து கணினியில் பல மணி நேரம் செலவிட்டு மென்பொருளில் உள்ள குறைகளை கண்டறிவார் பில் கேட்ஸ். 1973இல் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு இருந்த காலத்தில்தான் கணினிகளுக்கு மென்பொருள் எழுத பயன்படும் பேசிக் என்ற மொழியை உருவாக்கினார். 2 ஆண்டுகள் கழித்து 1975இல் தன் நண்பன் பால் எலனுடன் இணைந்து மைக்ரோசாப்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். பட்டப்படிப்பை முடிக்காமலேயே ஹார்வர்டை விட்டு வெளியேறி நிறுவனத்தில் முழு கவனம் செலுத்தத் தொடங்கினார். இல்லக் கணினிகளுக்கு தேவையான மென்பொருளை உருவாக்குவதில் இருவரும் கவனம் செலுத்தினர். 1981ஆம் ஆண்டில் IBM கணினிகளுக்கான MS-DOS என்ற இயங்குதளத்தை அறிமுகம் செய்தார். அதன் சிறப்பை எடுத்து கூறி மற்ற கணினி தயாரிப்பாளர்களையும் MS-DOS இயங்குதளத்தை பயன்படுத்துமாறு ஊக்கமூட்டினார் பில் கேட்ஸ். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 80களில் கணினிகள் பெருமளவில் விற்பனையாகத் தொடங்கின. விற்பனையாகும் ஒவ்வொரு கணினிக்கும் அதன் இயங்குதளத்திற்கான லைசன்ஸ் கட்டணம் கிடைப்பதால் மைக்ரோசாப்டின் வருமானம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. மாறிவரும் உலகில் மாறாதிருப்பது மாற்றம் ஒன்று மட்டுமே என்ற சொற்றொடர் கணினி உலகத்திற்கு தான் மிகவும் பொருந்தும். அதை உணர்ந்துதான், போட்டியை எதிர்பார்த்துதான் மைக்ரோசாப்ட் நிறுவனமும் புதிய புதிய மென்பொருள்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. IBM கணினிகளுக்கு போட்டியாக மவுஸ் கொண்டு இயக்கும் ஆப்பிள் கணினிகள் அறிமுகமான போது அது மிகவும் பிரபலமடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். உலகின் மொத்த கவனமும் ஆப்பிள் பக்கம் திரும்பிய போதும் அசரவில்லை பில் கேட்ஸ். அசுர வேகத்தில் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் என்ற இயங்குதளத்தை அறிமுகம் செய்தார். அது இமாலய வெற்றி பெற்றது. அது மட்டுமல்லாமல் 90களின் தொடக்கத்தில் பிரபலமாக தொடங்கியிருந்தது இணையம். இணையத்தில் உலாவர உதவும் உளவி நெட்கேப்ஸ் என்ற மென்பொருளை தயாரித்து விற்பனை செய்தார் மார்க் ஆண்டர்சன் என்பவர். இணையத்தின் எதிர்காலத்தை நன்கு புரிந்து கொண்ட பில் கேட்ஸ் அந்த மென்பொருளை விலைக்கு வாங்க விரும்பினார். ஆனால் அதை விற்கவோ மைக்ரோசாப்டுடன் இணையவோ மார்க் ஆண்டர்சன் மறுக்கவே மீண்டும் தன் மந்திரத்தை நிகழ்த்தி காட்டினார் பில் கேட்ஸ். நெட்கேப்ஸ்க்கு இணையான இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ற இணைய செயலியை உருவாக்கி அதனை புதிய கணினிகளுடன் இலவசமாக விநியோகம் செய்தார். அதனால் விலைக்கு விற்கப்பட்டு வந்த நெட்கேப்ஸின் இணைய ஆதிக்கம் மங்கத் தொடங்கியது. அது மாதிரியான விற்பனை தந்திரம் முறையற்றது என்று மைக்ரோசாப்டின் மீது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் பில் கேட்ஸை அசைக்க முடியவில்லை. என்ன வந்தாலும் பில் கேட்ஸுக்கே வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் பில் கேட்ஸின் போட்டியாளர்கள் குறிவைப்பது பெரிய பெரிய நிறுவனங்களை, ஆனால் பில் கேட்ஸ் குறிவைப்பதோ சாமானியர்களை. 1999ஆம் ஆண்டு சிந்தனை வேகத்தில் வணிகம் என்ற நூலை எழுதினார். பில் கேட்ஸ் 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 60 நாடுகளில் விற்பனையாகிறது அந்த நூல். அதற்கு முன் அவர் எழுதிய த ரோட் அஹெட் என்ற நூலும் அதிகமாக விற்பனையாகிறது. 2 நூல்களின் விற்பனையிலிருந்து கிடைக்கும் முழு தொகையையும் அறநிதிக்கு வழங்கியிருக்கிறார். பில் கேட்ஸ் மெலிண்டின் என்றும் மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் என்பவரை மணந்து கொண்டார் பில் கேட்ஸ். அவர்களுக்கு 3 குழந்தைகள். பில் கேட்ஸும் மனைவியும் இணைந்து பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை நிறுவி
இதுவரை சுமார் 27 பில்லியன் அமெரிக்க டாலரை சமூக நலப்பணிக்காக வழங்கியிருக்கின்றனர். குறிப்பாக உலக சுகாதாரம், கல்வி, தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு அந்த நன்கொடை பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சுமார் 10 ஆண்டுகள் மைக்ரோசாப்டின் தலைமை பொறுப்பில் இருந்துவிட்டு அதன் பிறகு தனது 95% சொத்தை அறப்பணிகளுக்கு கொடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார் உலகின் ஆகப்பெரிய பணக்காரரான பில்கேட்ஸ். நாமும் வாழ்க்கையில் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் போராடினால் நமக்கும் அந்த வானம் வசப்படாமலா போகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you watching this video.